Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see Unit 4. The topic is Laws of Conservation of Energy. Conservation of energy. Law of conservation of energy. Okay, right. What is law of conservation of energy? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரு ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து த்ரோ பண்ணுறேன். மேலே போக 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 என்ன இருக்கும், அதோட கைனட்டிக் எனர்ஜி மேலே போக போக அதோட கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா அந்த பாடியோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஆமாம் தானே? அண்டர்ஸ்டாண்ட். பாடி இருக்கு, கிரவுண்டில் தூக்கி போடுற மேலே மேலே போக போக அதோட கைனட்டிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்புறம் அட் தி மேக்ஸிமம் ஹைட்டில் அந்த பாடியோட எனர்ஜி என்னவாக இருக்கும், கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆஃப்டர் தட் கிரவுண்டுக்கு ரீச் ஆகும்போது அந்த பாடியோ கீழே வருதா, கீழே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், அதோட கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே கீழே விழும்போது kinetic energy will be 0, only என்ன இருக்கும், potential energy will be 0, only kinetic energy மட்டும்தான் இருக்கும். Understand? So what is that concept? ஒரு பாடியை மேலே தூக்கி போடும்போது அதோட கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது கீழே வர வர எகெயின் அது கீழே வரும்போது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்மெண்ட்டு கீழே வரும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? அப்படின்னா இன்டர்மீடியட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்து கைனட்டிக் எனர்ஜி இருந்து இதை கூட நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு டயக்ராம் என்ன தெரியுமா, ஒரு பாடி எடுத்துக்கணும். இப்போ இது எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. கிரவுண்டில் இருக்கும்போது இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும், இதுக்கு கைனட்டிக் எனர்ஜி நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்படின்னா எனர்ஜி சிம்பிளி கைனட்டிக் எனர்ஜி. கையிலேருந்து தூக்கி போடுறோன்னு வச்சுக்கோ, இந்த பாலுன்னு வச்சுக்கோ, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறோம். ரைட்டா? இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு மேலே போகுதா, மேலே போகுது, இல்லைனா கீழே வரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ரைட்டா? இப்போ எல்லாம் மேலே போகிறது பார்ப்போம். ஸோ மேலே போகுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி சிம்பிளி வாட் இஸ் தட், கேஇ என்னவாக இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. இப்போ இந்த பாடி மேலே போகுது, மேலே போகும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இங்கே பார்த்தோன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்காது, கைனட்டிக் எனர்ஜியும் 0வாக இருக்காது, ரெண்டுமே கலந்துருக்கும். அப்படின்னா இங்கே அதோட எனர்ஜி டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ்ஸு கைனட்டிக் எனர்ஜியாக இருக்கும். இது மேலே போகுது, ஒரு மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுது இல்லையா, இங்கே போகும்போது இதுக்கு வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். அப்படின்னா எனர்ஜி ஈயை நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். இது இப்போ இந்த டோட்டல் ஹைட் ஹெச்னு எடுத்துக்கிறோம். இப்போ புக்கில் சொல்கிற மாதிரி ரிவர்ஸாக பார்க்கலாமா, ரிவர்ஸ். இப்போ ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ நான் மேலே தூக்கி போட்டால் அந்த பாடி மேலே போயிடுச்சு. ரைட்டா? இங்கே போயிடுச்சு. இப்போ தூக்கி போடுறேன் மேலே ஒரு மேக்ஸிமம் ஹைட் போயிடுச்சு. இங்கே போகும்போது அதுக்கு என்ன தான் இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கும். அப்படின்னா டோட்டல் எனர்ஜி என்னவாக இருக்கும், வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மட்டும் இருக்கும். இப்போ அது ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே விழுது, ஃப்ரீ ஃபாலிங்காக கீழே விழுது ஒரு பர்டிகுலர் பொசிஷன். இந்த பொசிஷனில் பார்க்குறேன், இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு 0வாகவும் இருக்காது, கைனட்டிக் எனர்ஜியும் 0வாக இருக்காது, சம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா E = U + KE அப்படின்னு சொல்லலாம்.
ரைட்டா. இப்போ அந்த பாடி கீழே வந்து விழுது, தரைக்கு வந்துச்சு, கிரவுண்டுக்கு வந்துடுச்சு. இங்கே வரும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0, கைனட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்படின்னா E ஈக்குவல் டு சிம்பிளி KE அப்படின்னு இருக்கும். ரைட்டா. இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. மறக்க மாட்டீங்களே கான்செப்டா. ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் பவர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பவர் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், பவருக்கான டெஃபினிஷன். ஸோ வாட் இஸ் பவர்? பவர் இஸ் டிஃபைன்ட் as rate of work done or energy delivered அப்படின்னு சொல்லுவோம். பவரை நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ rate of work done or என்னன்னு சொல்லலாம், எனர்ஜி டெலிவர்டு இப்படி நம்ம சொல்லலாம், எனர்ஜி டெலிவர்டுன்னு சொல்லலாம். அப்படின்னா பவர் பியை நான் என்னன்னு சொல்ல போகிறேன், பவர் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் W டிவைடட் பை டைம் டேக்கன். அது வந்து டீன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா பவர் பி ஈக்குவல் டு W பை டி. இதுதான் பவர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பவர். ஆவரேஜ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஆவரேஜ் பவர்? ஆவரேஜ் பவரை we denoted by PAV அப்படின்னு சொல்லுவோம். ஸோ PAVனானது ஆவரேஜ் பவர்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் PAV, ஆவரேஜ் பவர்? It is defined as the ratio of the total work done to the total time taken. The ratio of the total work done to the total time taken. இதனால் நம்ம PAV அப்படின்னு சொல்லலாமா? ஸோ total work done divided by total time taken. கரெக்டா? ஸோ இது பேர் தான் பவர் ஆவரேஜ். ஸோ டோட்டல் ஒர்க் டன் டு தி டோட்டல் டைம் டேக்கன். அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு இருக்கு. Instantaneous power. What is instantaneous power? The power delivered correct? The power delivered at an instant. Power delivered at an instant. அதாவது என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்ட் சொல்லலாம் நம்ம as time interval approaches 0. இன்ஸ்டன்ட் இமீடியட்டாக சொல்கிறோம்ல, அட் இன்ஸ்டன்ட், பவர் டெலிவர்ட் அட் இன்ஸ்டன்ட். இது நம்ம என்ன சொல்லலாம்னா ஐ ஆம் டேக்கிங் P இன்ஸ்டன்ட் ஈக்குவல் டு dW by dt அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? dW by dt. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் பவருக்கு யூனிட். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு.
பேசிக் யூனிட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ யூனிட் ஆஃப் பவர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ பவர் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா பவர் ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா, அதோட டைமென்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம், டைமென்ஷன் ஃபார்முலா it is equal to ml square t power minus 3. Right? SI unit of power. SI unit of power we call it as watt la solluvom. Watt, capital W, watt. Okay va, idu invent panna steam engine invent pannaar illaya James Watt, avaroda iduva vacha name da vandu SI unit of power is watt. So we can write the definition of 1 watt. Elama, so what 2 mark la kepanga. 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. 1 joule of work is done in 1 second. அப்பனா 1 watt நான் எப்படி எழுதலாம், 1 joule second power minus 1 சொல்லலாமா, joule per second சொல்லலாமா. ரைட், இதான் வந்து unit of power. It is a scalar quantity. So dimension of power is ml square t power minus 3. நம்ம படிப்போம் ஹையர் செகண்டரி 12th ஸ்டாண்டர்ட் போனோடனே செகண்ட் இயரில் படிப்பீங்க. பவர் P equal to VIன்னு ஒரு ரிலேஷன் போட்டு நம்ம படிப்போம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட்டு அப்படின்னு பார்ப்போம், பவர் அப்படின்னு. கரெக்டாக? ஸோ SI யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட். 1 watt is defined as the power when 1 joule of work is done in 1 second. அப்பனா 1 watt equal to 1 joule per second. Understand? Right. Next, higher unit of, நம்ம என்ன சொல்லுவோம்னா higher unit. இந்த வாட்ல இருக்கிற higher unit வந்து என்ன சொல்லுவோம்னா we call it as kilowatt. அடுத்தது மெகாவாட், அடுத்தது ஜிகாவாட். கிலோவாட்டை KW கிலோவாட் சொல்லுவோம், மெகாவாட்டை MW சொல்லுவோம், ஜிகாவாட்டை GW சொல்லுவோம். அப்படின்னா ஒரு கிலோவாட்னா எவ்வளோ அர்த்தம், 1 கிலோவாட் ஈக்குவல் டு 1000 வாட் தான் 1 கிலோவாட். அப்படின்னா 10 பவர் மைனஸ் 3 வாட்டுன்னு சொல்லலாமா 1 கிலோவாட்டை. ஒரு மெகாவாட்னா மெகானா 10 பவர் 6 வாட். 1 ஜிகாவாட்னா 10 பவர் 9 வாட். கரெக்டா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த வேல்யூவை. ஓகே, ஸோ இன்னமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மோட்டார்ஸு, என்ஜினு, அப்புறம் வந்து சம் ஆட்டோமொபைல்ஸ் வந்து ஓல்டு யூனிட் ஆஃப் பவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓல்டு யூனிட் ஆஃப் பவர், தட் இஸ் ஓல்டு பவர் யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம்ப்பா. ஹார்ஸ் பவர் ஹெச்பின்னு சொல்லுவாங்க பாருங்க. இன்னமும் இருக்கு, மோட்டாருக்கு வந்து எத்தனை ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க, 1 ஹெச்பியா 2 ஹெச்பியா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது பேர் வந்து ஹார்ஸ் பவர்னு பேர். ஹார்ஸ் பவர், 1 ஹார்ஸ் பவர், குதிரை திறன் அப்படின்னு தமிழில் படிச்சிருப்பீங்க எங்கேயாவது. 1 ஹார்ஸ் பவர். ஸோ வாட் இஸ் 1 ஹார்ஸ் பவர்? அந்த 1 ஹார்ஸ் பவரை we can convert into watt. So horsepower converted into watt. கேட்பாங்க 1 மார்க் கேட்பாங்க இந்த கொஷின். 1 HP equal to 246 watt. 1 HP. இன்னமும் நம்ம வந்து மோட்டார்ஸுக்கு வந்து வாட்னு சொல்கிறது இல்லை, 1 HP தான் சொல்லணும். 1 HP. ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம இன்னமும் என்ன பண்ணுறோம்னா வாட்டில் தான் சொல்லுவோம் பாருங்கள். பல்ப் இருக்குது, எலக்ட்ரிக்கல் பல்ப், வி கால் இட் ஆஸ் எத்தனை வாட் பல்பு, 10 வாட்டு, 20 வாட்டு, 9 வாட் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ரைட்டா, எப்படி பார்க்கலாம்னா தி எனர்ஜி measured in joule. எனர்ஜி எதில் மெஷர் பண்ணுவாங்க? ஜூலில் மெஷர் பண்ணுவாங்க. எதை பேஸ் பண்ணினா இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் இன் வாட். இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் இன் வாட். கரெக்டா? வாட்டு அண்டு டைம் இன் செகண்ட். Understand? The energy measured in joule in terms of power in watt and time in second. So அப்பனா எப்படி சொல்லலாம்? 1 joule is equal to 1 watt second அப்படின்னு சொல்லுவோம். 1 joule equal to 1 watt second. கரெக்டா? இன்னமும் வந்து we are using electrical appliances for long hours யூஸ் பண்ணும்போது they consume large amount of energy. நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கன்சியூம் ஆகும். இதை வந்து we call it as எதில் மெஷர் பண்ணுவோம்னா we are measuring in கிலோவாட்டில் மெஷர் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி can be measured in is measured in the யூனிட். அந்த யூனிட்டுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா கிலோ வாட் ஹவர். கரெக்டா? KWH, கிலோ வாட் ஹவர். ஸோ வாட் இஸ் தட்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம்? கிலோ வாட் ஹவரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் இருக்கு இல்லையா, நம்ம என்ன சொல்லுவோம்? 1 கிலோ வாட் ஹவர். ஆமாம் தானே? அப்படின்னா 1 இன்ட்டு கிலோ வாட்னா எத்தனை தெரியும்? 10⁻³ வாட்டுன்னு தெரியும். ஹவர் 1 ஹவர்னா எத்தனை செகண்டு, எத்தனை மினிட்ஸு? 60 இன்ட்டு 60 செகண்ட் போடலாமா? அப்படின்னா தட் இஸ் 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? தட் இஸ் 60 இன்ட்டு 60 3600. அப்படின்னா 10⁻³ வாட் இன்ட்டு 3600 செகண்ட். அப்படின்னா 3600 இன்ட்டு 10⁻³ வாட்டு செகண்ட் யூனிட். ஸோ இதை சிம்பிளாக எப்படி ஆகலாம்? 1 எலக்ட்ரிக்கல் யூனிட் ஈக்குவல் டு பவரை இப்படி தள்ளிட்டு வந்தோம்னா என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும், குறைஞ்சிடும். இங்கே தள்ளும்போது 2 ஆகிடும், 3 ஆகிடும், 1 0 ஆகிடும். அப்படின்னா 3.6 இன்ட்டு பாருங்க, ஐ எம் கிவிங் யூ. இப்போ இதோட அசம்ஷன் எப்படின்னா இப்படி பாயிண்ட்டை ரைட் டு லெஃப்ட் மூவ் பண்ணால் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? இப்படி மூவ் பண்ணும்போது பவர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இப்படி மூவ் பண்ணலாமா? ஆல்ரெடி 3 இருக்குது, 4 5 6. அப்படின்னா எப்படி எல்லாம் we call it as 3.6 into 10 power, ஆல்ரெடி 3 இருக்குது, ஒரு 3, 10⁻6 வாட் செகண்ட் ஏலாமா? ஸோ அப்படின்னா இதுலேருந்து therefore 1 கிலோ வாட் ஹவரை 3.6 into 10⁻6 வாட் செகண்ட் நம்ம என்னென்னு எழுதுவோம்? we call it as ஒரு யூனிட் நமக்கு ஞாபகம் இருக்குமே, 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பர் 1 செகண்ட். இது இங்கே போயிடுச்சுன்னா 1 வாட் செகண்ட் ஈக்குவல் டு 1 ஜூல். அப்படின்னா இங்கே என்ன வரும்? ஜூல் வரும். அப்படின்னா 1 கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு 3.6 into 10⁻6 ஜூல். ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்லுலாம் வந்து இட் ஜென்ரேட்டட் கிலோ வாட் ஹவரில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இட் இஸ் மெஷர்ட் இன் கிலோ வாட் ஹவர்.
எதில் மென்ஷன் பவரில் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, கிலோவாட் ஹவரில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதில் சொல்லியிருப்பாங்க, 1 யூனிட் ஆஃப் electrical energy we call it as 1 kilowatt hour அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கான்செப்டை. ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி. பவருக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போமே ஒரு கான்செப்டை, அப்படியே கூட க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. தி ஒர்க் டன் பை எ ஃபோர்ஸ் எஃப் இருக்கு இல்லையா, ஃபார் a displacement I call it as dr vector. இது நம்ம எப்படி ஆகலாம், that is work done W equal to integral f dot dr vector. இது பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்போம், W equal to f dot dr. ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். see this is LHS, இது வந்து RHS, ரைட்டா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் W. ஸோ எப்படி எல்லாம் டபிள்யூவை ஐ எம் டேக்கிங் இன்டெக்ரல் ஆஃப் டிடபிள்யூ. இன்டெக்ரல் ஆஃப் டிடபிள்யூ தான் டபிள்யூன்னு ஆகும். இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுறேன். ஸோ வாட் இஸ் தட், டபிள்யூன்னு இது பண்ணேன் இன்டெக்ரல் டிடபிள்யூ. ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன தெரியும், படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில், இன்டெக்ரல் டிஎக்ஸ்னா எக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அதே தான் இந்த இடத்துல டபிள்யூனா இன்டெக்ரல் டிடபிள்யூ ஏலாமா. ஸோ அப்படின்னா இன்டெக்ரல் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனில் டிடபிள்யூவில் ஒரு டிடியை டிவைட் பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன், டிடியை டிவைட் பண்ணுறேன், டிடியை மல்டிபிள் பண்ணுறேன். பண்ணும்போது ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது, டிவைடட் பை டிடி மல்டிபிள் பை டிடி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். நமக்கு ஒன்று தெரியுமே, வாட் இஸ் வெலாசிட்டி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இப்போ சின்ன கிளாஸ் நம்ம படிச்சிருப்போம், வாட் இஸ் வெலாசிட்டி, வி வெக்டார் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே தானே டிஆர் வெக்டார் டிவைடட் பை டிடி அப்படின்னு அர்த்தம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஆர் வெக்டார், அப்படின்னா வாட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. அப்படின்னா இதுல இருந்து டிஆர் வெக்டார் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு வி வெக்டார் இன்டு டிடி எழுதலாமா இப்படி ஈக்குவேஷனை? இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 எழுதுறேன். could you understand? try to follow this topic. work done by a force வந்து I call it as F vector, for a displacement வந்து dr vector. அப்படி இருந்தா work done dw equal to நம்ம என்ன எழுதலாம், integral F vector dot dr vector அப்படின்னு எழுதலாம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியாக எடுத்துக்க போகிறோம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறோம். வாட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, டபிள்யூவை ஐ கால் இட் ஆஸ் இன்டெக்ரல் டிடபிள்யூ, அப்படியே ரிவர்ஸ் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டிடபிள்யூவில் ஒரு டிடியை டிவைட் பண்ணுறோம், ஒரு டிடியை மல்டிபிள் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாமா? ஈக்குவேஷன் 3 முடிஞ்சிச்சா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டேக் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் எல்ஹெச்எஸ், நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு? யூ நோ தட் இன்டெக்ரல் எஃப் டாட் டிஆர், இதான ரைட் ஹேண்ட் சைடு. இது எப்படி எழுத போகிறேன், இன்டெக்ரல் எஃப் வெக்டார் டாட் டிஆர் இருக்கு இல்லையா, இது கீழே ஒரு டிடியை டிவைட் பண்ண போகிறேன், மல்டிபிள் பண்ண போகிறேன். பாருங்கள், dr by dt டிவைட் பண்ண போகிறோம், ஒரு dtயை மல்டிபிள் பண்ண போகிறோம். பண்ணலாமா? தப்பு கிடையாது, இப்படி பண்ணலாம். இது மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப். இப்போ dr by dtனா என்னன்னு நமக்கு தெரியும், vன்னு தெரியும். அப்படின்னா இந்த vயோட வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ இன்டெக்ரல் எஃப் வெக்டார் டாட் வி வெக்டார் இன்ட்டு டிடி ஏலாமா? எப்படி? ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர்
4. So what I have done பாருங்க. So V na dr by rate of change of displacement, dr na cross multiply பண்ணா V dt னு வந்து போச்சு. RHS எடுத்துக்க போறேன். So F vector dr இதுல ஒரு dt ஐ டிவைட் பண்றேன், மல்டிபிள் பண்றேன். dr by dt வந்து I am taking V vector னு எடுத்துக்க போறேன். அப்பனா F vector dot V vector னு வரும் into dt. Understood? Right. இப்போ இந்த equation 2 ஐயும் 4th ஐயும் எடுத்துக்க போறேன். So what is that? So equation 2 for the left hand side, right hand side. So அப்ப என்ன வரும்? Integral dw by dt into dt equal to integral f vector dot v vector into dt. இப்போ புரியுதா எப்படி பண்ணிருக்கோம்னு? ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியாச்சு. So now integral இப்போ என்ன பண்ண போறேன்னா I am going to take இந்த term இந்த பக்கம் வருது. இப்போ எப்படி எல்லாம் பாருங்க, integral dw by dt into dt minus of integral f dot v into dt equal to 0. முடிஞ்சு போச்சா? இப்போ காமன் டேர்ம் இருக்கிறதுனால வெளியில எடுத்துட்டா இதை இன்டகிரேஷனை ஒண்ணா சேர்த்து எழுத போறேன். So what is the combined form of this integration? dw by dt, the minus of f dot v into whole dt equal to 0. இது equation number 5 எடுத்துக்கலாமா? So minus term இருக்கு, common term வெளியில எடுத்துட்டேன், ரெண்டு இதையும் integrate பண்றேன், combine பண்ணியாச்சு. So இப்போ இந்த equation see, in the equation this relation is true for an arbitrary value of dt. In the arbitrary value of dt வந்து இந்த relation வந்து true. So இதுல இருக்குது பத்தி இந்த bracketல இருக்குது பத்தி இந்த term வந்து must be equal to 0. Understood? என்ன அர்த்தம்னா இந்த dt ஒரு arbitrary value of dt ன்னு அர்த்தம். இந்த relation வந்து ஒரு ட்ரூவான relation. So for any arbitrary value of dt. So அப்படின்னா இந்த bracketல இருக்கிற term எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 0க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா dw by dt minus f vector dot v equal to 0. ரைட்டா? சிம்பிளா இதை எப்படி சொல்லலாம்? r dw by dt equal to f vector dot v vector equal to p. dw by dt என்ன அர்த்தம்? பவர்னு அர்த்தம் இல்லையா? அப்படின்னா what is the relation? So இதுல இருந்து p equal to f vector dot v vector. இதுதான் relation between power and velocity. மறக்கூடாது, இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். சின்ன டெரிவேஷன் தான், நாட் ஃபார் காம்ப்ளிகேட்டட் ஒன். ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க, எழுதி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி? ஸோ ரிப்பீட் அகெயின். ஸோ இட் இஸ் ஃபார் B1 students, both boys and girls. So you don't have max subject. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்லாம் வரும். இதெல்லாம் வந்து பேசிக் சாதா இன்டகிரேஷன். ஒரு தடவை நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷினை ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ரைட்டா? we cannot avoid these steps. இந்த ஈக்குவேஷன் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஸோ லிசன் and go through topic wise. So per day half an hour video you may spend by 1 hour. ஒரு தடவை ரிப்பீட்டடாக ஒரு தடவை கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் டீட்டெயில்டாக புரியும். இல்லைன்னா எப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மக்கப் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஓகே, ஸோ ட்ரை டு ஃபாலோ த டாபிக். அப்படியே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணி எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி, what is the definition for power, average power, next பார்த்தீங்கன்னா instantaneous power, அப்புறம் வந்து பவருக்கான யூனிட். ஸோ பவர் இஸ் a scalar quantity. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ml ஸ்கொயர்
T power minus 3 சொல்லலாம். அப்புறம் SI யூனிட் ஆஃப் பவர் வந்து we call it as வாட்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்படின்னா 1 வாட்டுக்கான டெஃபினிஷன் எழுதணும். அப்புறம் வந்து ஹையர் யூனிட் ஆஃப் வாட்டை வந்து we may call it as கிலோவாட், மெகாவாட், ஜிகாவாட்னு சொல்லுவோம். ப்ரீவியஸாக ஓல்டு யூனிட் ஆஃப் பவர் வந்து ஹெச்பி, ஹார்ஸ் பவர் சொல்லுவோம். ஸோ அதோட வாட்டை கன்வெர்ட் பண்ணால் 4746 வாட்டு தான் வந்து 1 ஹெச்பி அப்படின்னு பேர். இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக்ஸ். கரெக்ட்? கோத்ரூ பண்ணுங்கள், 2 to 3 டைம்ஸ் கோத்ரூ பண்ணுங்கள். எனி டவுட் செஷன் கிளாஸில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். Thank you students. Have a nice day.